இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கோம். சோம்பு, சீரகம், மல்லி, கொஞ்சம் மிளகு, அப்புறம் வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வாங்க இதை வந்து நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் இதை வறுக்க போகிறோம். சட்டி வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வரமிளகாய், இந்த மசாலா பூரா நம்ம அப்படியே சேர்த்து வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், வாசனை வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து இந்த டயத்தில் வந்து நம்ம இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். மசாலா வந்து நல்லா ஆறட்டும். அதுங்களையும் வந்து நம்ம தக்காளியும் வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நம்ம வதக்கலாம் போகிறோம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் வந்து வெங்காயத்தை வந்து பச்சையாகவும் அரைச்சி குழம்பு வைப்பாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வதக்கி தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வெள்ளைப்பூடும் இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரை மூடி தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும், நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம், நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கல்ல தான் வந்து நம்ம அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். மசாலா பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு மை போல் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க நம்ம தக்காளியை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை இப்போ நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இதை மை போல் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 தக்காளி பழத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்படியே நம்ம குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது மீன் குழம்பு அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், வெந்தயம் பொரிஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து நம்ம கருவேப்பிலை இந்த டயத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டுங்க.
இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா நம்ம அரைச்சி குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாசனை, அந்த மீன் குழம்போட வாசனை வந்து ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாவை அப்படியே சேர்த்துட்டு, நம்ம மசாலா ஆட்டும்போதே தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். நம்ம அதையும் சேர்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பாருங்கள், இந்த ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம புளி வந்து ஒரு லெமன் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் வந்து உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி குழம்ப வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் அதாவது வந்து மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து மீனெல்லாம் வந்து நம்ம உள்ள குழம்புக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழம்பு பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழம்போட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு எண்ணெயெலாம் வந்து பாருங்கள் மேலே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. குழம்பும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் அரைச்சி கிராமத்து முறையில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த சண்டையில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். பாய்.